ஒரு வீட்டின் சுவர்களில் தீந்தையை பூசுவதற்கு 6 மனிதர்கள் 8 நாட்கள் எடுப்பரென மதிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான 2 இடம் இதில் இது 6 மனிதர்கள் 8 நாட்கள். அவ்வேலையை 3 நாட்கள் செய்து முடிக்க வேண்டுமெனின் 3 நாட்களில் முடிக்கணுமெனின் அதற்காக எத்தனை மனிதர்களை மேலதிகமாக தேவைப்படும். இந்த இவ்வளவு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதை வச்சு இந்த கணக்கை நாங்கள் செய்வோம். அப்போ முதல் 6 மனிதர்கள், அப்போ 6 மனிதர்கள்னா இதை நான் மனிதர்கள் போடுறேன், மற்ற நாட்களை என்னென்று போட்டு விடுறேன். இப்போ 6 மனிதர் அந்த வேலையை 8 நாட்களில் செய்வேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதர் இந்த வேலையை செய்கிறோன்னா இவ்வளோ நாள் எடுக்க மாட்டா, கூட நாள் எடுக்கும். அப்போ அது 6 தர 8 48 நாட்கள் எடுக்கும். ஆனால் அவைக்கு வேலை 3 நாட்களில் முடிக்கும். ஆனபடியால் 3 நாளில் முடிக்கிறோன்னு சொன்னால் அப்போ 4 3 போட்டால் 48 3ஆல் பிரித்தால் 16 மனிதர்கள் தேவை. ஆனால் கேள்வி கவனம் ஏனென்று சொன்னால் அதில் கேட்ட கேள்வி மேலதிகமாக. அப்போ எங்களுக்கு ஏற்கனவே இங்கே 6 பேர் இருக்கணும். அப்போ மேலதிகமாக எங்களுக்கு தேவையான ஆட்கள் 16 பேர் தேவை. அப்போ மேலதிகமான ஆட்கள் இதை இங்கே ஒன்று போட்டால் 16 6 அப்போ 10 மனிதர்கள் கூட தேவை. இது இந்த கேள்விக்கான பதில். இப்போ அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது கேள்வி. இதில் உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப கோணம் BAEயை கண்டுபிடிக்கிறது. இந்த கோணத்தை கண்டுபிடிக்கட்டான். ஓகே, அப்போ நான் அந்த கோணத்தை உதாரணத்துக்கு எக்ஸாண்டு வைப்போம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை இந்த தரவின்படி ABயும் CDயும் சமாந்தரம்னு தந்திருக்கணும். அப்போ இங்கே சமாந்தரத்தின் கட்டுப்பாடுகள் எங்களுக்கு தேவை. என்னென்ன கட்டுப்பாடு சமாந்தரத்தில் இருக்குது? ஒன்று விட்ட கோணங்கள் ஒன்றுக்கொண்டு சமன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 40 பாகை என்று தந்திருக்கு. ஆகவே இதுவும் 40 பாகை, இதுவும் 40 பாகை என்று வரும். ஏண்டா இது ஒன்று விட்ட கோணங்கள், அப்போ அதுக்கு 40 பாகை. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நேர்கோடு, CB ஒரு நேர்கோடு, இது 70 என்றால் இது எவ்வளோ வரும்? 110. அப்போ இது 110, இது 40, 150. ஆகவே நாங்கள் செய்யலாம் ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களும் 180 கூட்டினால் அப்போ எக்ஸ் ப்ளஸ் 110 40 கூட்டினை அது 180க்கு சமன். எக்ஸ் இது ரெண்டையும் கூட்டினால் 150. ஆகவே எக்ஸ் 180லேருந்து 150 கழிச்சால் 30 பாகை. இது 2வது கேள்வி. சரியா? 180. இப்போ இனி 3வது கேள்விக்கு போகும். 3வது கேள்வி இது பின்ன கேள்வி. இப்போ பின்னத்தில் உங்களுக்கு தெரியும், எப்போயுமே கீழுக்குள்ள நம்பர்கள், அதாவது இந்த கணக்கை திருப்பி எழுதுனா 2×3x ப்ளஸ் 5×6x மைனஸ் 12 இல்லை 7×12x. அப்போ நாங்கள் நோமலாக அப்படியான கணக்கு நாங்கள் என்ன செய்யறாங்கன்னா கீழுக்குள்ள எல்லா நம்பர்களையும் ஈக்குவலாக வச்சிருப்போம். இப்போ ஈக்குவலாக வச்சிருக்க அப்போ இது 3x இருக்குது, இது 6x இருக்குது, இது 12x, இது 3x 6x 12x இருக்குது. ஆனபடியால் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம்னா உள்ளதுக்குள்ளேயே பெரிய நம்பர் இந்த 12x தான் உள்ளதுக்கே பெரிய நம்பர். இப்போ எல்லாத்தையும் 12xாக மாற்றுறேன்னு சொன்னால் நான் இதை
2ஆல் பெருக்கலாம். அப்போ இதை 2ஆல் பெருக்கவும். அப்போ இதை 2ஆல் பெருக்கினா மேலுக்கு 2ஆல் பெருக்கணும். இதை 3 4ஆல் பெருக்கலாம். அப்போ அதையும் 4ஆல் பெருக்கணும். இல்லாட்டி அது இதாக வராது. அப்போ நாங்கள் இப்போ இதை திருப்பி எழுதுகிறோம். திருப்பி எழுதினால் இதை 1 வரும். 4 2 8 12x, 5 2 10, அதுக்குள்ள 12x -7/12x. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாமே 12x. அப்போ இதை நான் எழுதலாம் 12x. 8 + 10 அது எவ்வளவு? 18. 8 4 2 8 10 18. அதுலேருந்து இதில் கழிக்கும். 18லேருந்து இதில் கழிச்சா எவ்வளோ வரும்? 11. 11 12x. இதுதான் இந்த கேள்வியின் பதில். இப்போ அடுத்த கேள்வி என்ன மாதிரின்னு சொன்னால், கீழே தரப்பட்டுள்ள வடிவங்களுடைய முக்கோண குறுக்குவெட்டுள்ள ஒரு செவ்வகத்தின் ஒரு முகத்தின் வடிவமாக இது இருப்பது இல்லை என தேர்ந்தெடுத்து அதன் கீழ் ஒரு கோட்டினை வரைக. இப்போ முதலாவது சதுரத்தை கீறுவோம். இப்போ ஒரு சதுரத்தை கீறினா என்ன மாதிரி வரும்? இது சதுரம். அடுத்தது சாய் சதுரம். அப்போ சாய் சதுரத்தை பார்த்தீங்கன்னா அது இப்படி வரும். நாலாவது செவ்வகம். இதில் பார்த்தீங்கன்னா இது 90 இது 90 இது 90 இது 90 இது 90 இல்லை, இது கொஸ்டின் மார்க். அப்போ இதை கொஸ்டின் மார்க்கில் போடுவோமா? இது 90 இது 90 இது 90. முக்கோண குறுக்கு வெட்டுள்ள முக்கோணம் குறுக்கு. அப்போ இதை முக்கோணத்தை விட்டு நான் இப்போ உதாரணத்துக்கு நான் இதை முக்கோணமாக போட்டால் முக்கோணத்தால் ஒரு செவ்வரியத்தின் முகத்தின் வடிவமாக எது இருப்பதில்லை. அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன மாதிரி இருக்கணும்? முக்கோணம் குறுக்கோடு ஒரு செவ்வரியத்தின், அதாவது 90 உள்ள இருக்கும். இப்போ இதில் 90 இருக்குது. திஸ் ஒன் எஸ், இதில் 90 இருக்குது. ஆனால் இதில் 90 இல்லை. ஆகவே தரப்பட்ட கேள்வி சாய் சதுரம் தான் சரியான பதில். இப்போ இதுதான் சரி. அப்போ இது எங்களுக்கு இல்லாதது, இருப்பது இல்லை என்று கேட்டு அதனுடைய அந்த கேள்வி இதுதான் பதில். ரைட். அடுத்த கேள்வி, தரப்பட்ட வட்ட வரப்பில் காட்டப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப நாடகமும் அரங்கியலும் என்னும் பாடத்தை கேட்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 30. இப்போ இதில் வர ஆட்கள் 30. நாட்டியம் என்னும் பாடத்தை கேட்கும் மாணவர், நாட்டியம் இது எவ்வளவுன்னு தான் கேள்வி. அப்போ இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இதில் தரப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நேரோடு இது 180 பாகை, இது 90 பாகை என்று தந்திருக்கு, இது 20 பாகை என்று தந்திருக்கு. அப்போ இது எவ்வளவு? இது 90 20 110. அப்போ இவ்வளவு 70 பாகை. அப்போ இனி இங்கே கேள்விக்கு வருவோம். என்னன்னு சொல்லிருக்கணும்? நாடகம் அரங்கியலும் 30. அப்போ 20 பாகை, அது 20 பாகை 30 மக்கள் மாணவர்கள். ஆகிய ஒரு பாகை எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னா 30/20. அப்போ இதை வெட்டினா 3/2. நான் இதை அப்படியே வச்சிருக்க போகிறேன். ஏன்னா எங்களுக்கு அங்கால தேவை 70. ஆனால் எங்களுக்கு எவ்வளவு? நாட்டியம் 70. நாட்டியம் 70.
வந்து 70 பாகை. ஆகவே ஒரு பாகைக்கு 3/2. அப்போ 70 தர 3/2 35. ஆகவே அது வந்து 105. இதுதான் அடுத்த கேள்வி. இதுக்கு அடுத்த கேள்வி, தரப்பட்ட வட்டத்தின் மையம் O ஆகும். ஓகே, இது O. நேர்கோடு டிஓசி. அப்போ மையம் ஒன்றும் தந்திருக்கணும், நிச்சயமாக இது வந்து சென்டருக்குள்ளால் போகுதுன்னு தந்திருக்கணும். இது ஒரு நான்னு தந்திருக்கணும், மேபி ஒரு நான். அதை வந்து இந்த மையத்திலேருந்து வர ஒரு கோடு வந்து அதை 2ஆக பிரிக்கிறது. கேள்வி வந்து CDEயின் பருமனை காண்க. இந்த கோணத்தை காணட்டாம். அதாவது இப்படி எக்ஸண்டே வைப்போமே. CDBயின் பருமனை காண்க. முதலாவது இதில் 2 தேட்டம், வட்ட தேட்டம் பார்க்கணும். ஒரு வட்டத்தில் இப்படி ஒரு வட்டம் இருக்குன்றால் அதுக்குள்ள 4 பக்கம் கொண்ட இருந்தால் இதை A என்று சொன்னால் இதை B என்று சொன்னால் ஒரு வட்டத்துக்குள்ளே அமையும் என்றால் தான் இது சரி வரும், இல்லாட்டி அது சரி வராது. அப்போ என்ன சொல்லினோம் என்று சொன்னால் இது B என்று சொன்னால் பட்டத்தேற்றம் என்ன சொல்லுவென்றால் இந்த ரெண்டும் எதிரான கோணங்கள், ஆப்போசிட் ஆங்கிள். ரெண்டும் கூட்டினால் எப்பையும் 180 பாகையில் ஆகும் என்றது முதலாவது தேற்றம். ஆகவே இதுவும் சேர்ந்து 180 பாகை வரணும். இது 120 என்றால் இது 60 பாகை. முதலாவது கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது எங்களுக்கு இந்த கோணம் என்னென்று தெரியும். அடுத்த தேற்றம் என்ன சொல்றோம்னால், ஒரு வட்டத்தில் ஒரு நான் இருக்குது, அது சென்டரில் இருந்து வாரதான் O என்ற சென்டர். அதிலிருந்து வந்து ஒரு கோடு இதை 2ஆக பிரிக்கும் என்று சொன்னால் தேற்றத்தில் ப்ரூவ் பண்ணது இது 90 பாகை என ப்ரூவ் பண்ணலாம். 90 டிகிரிஸ் என்று ப்ரூவ் பண்ணலாம். அது தேற்றங்களை ப்ரூவ் பண்ணுறோன்னா அது முழு புரிம்பாக நாங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். ஆனபடியால் இது 90 பாகை. அப்போ இப்போ முக்கோணத்தை எடுத்தோம் என்று சொன்னால் இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது. இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது. இப்போ இது 90 பாகை, இது 60 பாகை. வேண்டா 120, 60, 180. ஆகவே இந்த இது வந்து எவ்வளோ வரப்போகுது? இது வந்து 90, 60, 150. அதனுடைய இது 30 பாகை. ஆகவே CDB 30 பாகை. இது அடுத்த கேள்விக்கான பதில். அடுத்தது இது வந்து சினைகானல் ஃபேக்டரைஸ் ஆங்கிறத சொல்லுவாங்க. இதை வந்து உதாரணத்துக்கு இப்போ முதல் இது செய்ய முதல் உங்களுக்கு ஒரு விளக்கம் தாரன். A + B ஸ்கொயர் என்று சொன்னால் அது A + B அதை அதே நம்பரால் பெருக்கணும். A + B அதை பெருக்கினால் அதனுடைய பதில் வந்து என்ன மாதிரி வரும்னு சொன்னால் A² + 2AB + B² என்று வரும். அதே மாதிரி A - B² என்று போட்டோம்னா அது 2 தடவை A - B வரும். அது வந்து அதிൻ്റെ பதில் A² - இதில் ப்ளஸ் ஒன்று வந்திருக்கு, இதில் -2AB + B² வரும். ஆனால் இப்போ அடுத்தது நான் என்ன மாதிரி செய்ய போகிறோம்னு சொன்னால் A + Bயும் A - Bயும் பெருக்கினா என்ன வரும்? அது என்ன மாதிரி வரும்னு சொன்னால் இப்போ இதையும் பெருக்கினா A² வரும். அப்புறம் இதையும் பெருக்கணும்னா -AB வரும். அப்புறம் இதையும் பெருக்கணும்னா +AB வரும். அப்புறம் இதையும் பெருக்கணும்னா -B² வரும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் ஏபி இது மைனஸ் ஏபி அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்போ இதுன்ற ஃபைனல் ஆன்சர் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்னு வரும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன பதில் வரப்போகுதுன்றா ஒன்று ப்ளஸ் ஆகும் ஒன்று மைனஸ் ஆகும் வரும். அதாவது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி என்று வரும். இப்போ இதை நான் பார்க்க இந்த கேள்வியை இதில் எனக்கும் அதே ஒரு சந்தேகம் வருது. இது கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்குது. ஆகவே இதை நான் என்ன செய்ய போகிறேன், 2 வெளியில் கோமனாக எடுத்தாண்டால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 என்று வரும் பிரிச்சிங்கன்னா. அப்போ இதை நான் இப்படி எழுத போகிறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் என்று எழுத போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஆகவே இதை நான் ஏ ஸ்கொயர் ஒன்றும் இதை நான் பி ஸ்கொயர் ஒன்று நினைத்தம் என்றால் 2 தர என்ன ஆன்சர் ஏ மைனஸ் பி. அப்போ அது வந்து என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னால் ஏ என்றதுக்கு இங்கே என்ன வரப்போகுது எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 2 வரும். இதுதான் இந்த கேள்வியின் ஆன்சர்.